செங்காந்தல் ஆன்மீக சேனலில் நாம் பார்க்க இருப்பது பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை தன்னில் சுமந்து நிற்கும் ஒரு பழமையான வைணவ திருத்தலம் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? அதுவும் ஒரு பக்தனின் கனவில் தொடங்கிய ஒரு தெய்வீக நிகழ்வு. பூமியிலிருந்து கிடைத்த பெருமாள் மற்றும் தாயாரின் திருமேனிகள். ஒரே தலத்தில் பெருமாளும் நரசிம்மரும் அருள் பாவிக்கும் தனி சிறப்பு என்று பல சுவாரஸ்யமான வரலாற்று சுவடுகளை தன்னில் கொண்டிருக்கிறது. அந்த திருத்தலம்தான் சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயில். இந்த கோயிலின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள தொடங்கும் போது முதலில் நம்மை அழைத்து செல்வது ஸ்ரீராமர் வழிபாடு நடைபெற்ற அந்த காலத்துக்குத்தான். ஆரம்பத்தில் இங்கு ஸ்ரீராமருக்காக ஒரு சிறிய கோயில் இருந்ததாக, ஸ்ரீராமரை தொடர்ந்து தீவிர பக்தியுடன் வழிபட்டு வந்த ஒரு பக்தர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய கனவில் திருப்பதி ஏழுமலையான் தோன்றியதாகவும், எனக்கு இத்தலத்தில் ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று அருள் கட்டளை இட்டதாகவும் கோயில் வரலாற்றில் கூறப்படுகிறது. அந்த கனவு ஒரு சாதாரண கனவாக முடிந்துவிடவில்லை. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் கோயிலின் திருப்பணி மற்றும் குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது பூமிக்கடியில் இருந்த பெருமாள் மற்றும் தாயாரின் திருவுருவ சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக மண்ணுக்குள் மறைந்திருந்த அந்த திருமேனிகள் பக்தர்கள் வழிபாட்டுக்கு வந்தது. இதுவே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் அருள்பாவிக்கும் திருத்தலமாக வளர்ந்தது. இத்தலத்தின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இத்தோடு இந்த கோயிலின் சிறப்பு முடிந்துவிடவில்லை. உண்மையில் இத்திருத்தலத்தின் மிகப்பெரிய தனி சிறப்பு இன்னும் சுவாரஸ்யமானது. ஒரே தலத்தில் திருமலை திருப்பதி ஏழுமலையானையும் சோளிங்கர் நரசிம்மரையும் நினைவூட்டும் வகையில் பெருமாளும் நரசிம்மரும் அருள் பாவிக்கின்றனர். இங்குள்ள மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், தாயார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார். சுமார் 6 அடி உயரம் கொண்ட இந்த மூலவ விக்கிரகம் இக்கோயிலின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் இத்தலத்தில் நரசிம்மருக்கும் சிறப்பான இடம் உள்ளது. பெருமாளின் இந்த இரு தெய்வீக வடிவங்களும் இத்தலத்துக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அடையாளத்தை வழங்குகின்றன. அதனால்தான் திருப்பதி ஏழுமலையானையும் சோளிங்க நரசிம்மரையும் ஒரே தலத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்ற பக்தி நம்பிக்கை இங்கு நிலவுகிறது. இந்த கோயிலில் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடன் மட்டும் வழிபாடு நின்றுவிடவில்லை. அலைமேல்மங்க தாயார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணர் என பல்வேறு சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் நெல்லிமரம். அதேபோல் ஆதிசேஷன் திருவுருவத்துக்கும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நாகதோஷம் காரணமாக திருமணம் தடை இருப்பதாக நம்பும் பக்தர்கள் ஆதிசேஷனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். இத்தோடு இக்கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வரும் மற்றொரு கலை பொக்கிஷம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை சித்தரிக்கும் பாரம்பரிய தஞ்சாவூர் ஓவியம். பழமையான இந்த ஓவியம் சன்னதியில் வைத்து இன்றும் வழிபாட்டு மரபில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற பழமையான கோயில் வரலாறுகள், கல்வெட்டு தகவல்கள், சிற்பக்கலை மற்றும் ஆன்மீக சிறப்புகளை தெரிந்து கொள்ள செங்காந்தல் ஆன்மீக சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணா.